Hi friends, welcome back to Birla's பார்வை. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா நம்ம வந்து ஒரு லாங் டிரைவ் வந்து போயிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 500 கிலோமீட்டர்ஸ் வந்து நம்ம டிராவல் பண்ண போறோம். சென்னையில இருந்து திருப்பூருக்கு நம்ம போயிட்டு இருக்கோம். அப்போ இந்த ஹைவேல போகும்போது நம்ம என்னென்ன விஷயங்கள் வந்து நம்ம டேக் கேர் பண்ணிக்கணும், எப்படி காரை வந்து டிரைவ் பண்ணணும் அப்படிங்கறத ரொம்ப டீடைல்டா ஒரு டெமோவா இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இப்போ நம்ம சென்னையில இருந்து கிளம்பி கிட்டத்தட்ட ஒரு 99 கிலோமீட்டர்ஸ் வந்து நம்ம டிராவல் பண்ணியாச்சு. நீங்கள் பார்க்கலாம் நம்ம இருக்கிற இடம் வந்து 99 கஃபேல வந்து ஜஸ்ட் ஒரு காஃபிக்காக இப்போ நம்ம நிற்கிறோம். இங்கேருந்து நம்மளோட டிரைவை வந்து உங்களுக்கு நான் கேப்சர் பண்ணி நான் காமிக்கிறேன். வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எஃபர்ட் உங்களை வந்து ரீச் ஆகும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். காஃபி ரொம்பவே நல்லா இருக்குது. இந்த வெசல் வந்து நீங்கள் பார்க்கலாம், ஒரு காப்பர் வெசலில் கொடுக்குறாங்க. ஐ திங்க் இந்த 99ல் நான் ஏற்கனவே வந்தவங்களுக்கு வந்து தெரியும், நிறையா ஒரு மாதிரி பாரம்பரிய விஷயத்தை வந்து இங்கே கொண்டு வராங்க. ஓகே, அதை விடலாம். இப்போ நம்ம காரை வந்து என்ன மாதிரி ப்ரிப்பேர் பண்ணணும், ஒரு லாங் டிரைவ் வந்து நீங்கள் போகிறீங்க அப்படின்னா உங்கள் வண்டியை நீங்கள் எப்படி ரெடி பண்ணிக்கணும் அப்படின்னா, இப்போ நம்மளே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1300 கிலோமீட்டர்ஸ் வந்து நம்ம பிளான் பண்ணுறோம் வித்தின் 2 டேஸில். அப்போ வண்டி வந்து நமக்கு கண்டிப்பாக நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும். அப்போ அதில் நீங்கள் செக் பண்ண வேண்டிய விஷயங்கள் வந்து இந்த ஆயில் வந்து கண்டிப்பாக அதோட லெவல்ஸை வந்து நீங்கள் செக் பண்ணணும். இன்ஜின் ஆயிலை நீங்கள் செக் பண்ணிக்கணும். அதே மாதிரியே பிரேக் ஆயில், கூலண்ட் ஆயில், இந்த மூணுமே வந்து கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த மூணையுமே வந்து நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் கிளம்புறதுக்கு முன்னாடி 4 வீலோட ப்ரெஷரை வந்து கரெக்டாக நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. உங்கள் காரோட மேபி மேனுவல்லையோ இல்லை காரில் ஏதாவது ஒரு இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு ஸ்டிக்கர் மாதிரி கொடுத்துருப்பாங்க, எவ்வளோ ப்ரெஷர் வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் 4 வீல்லையும் கிளம்புறதுக்கு முந்தின நாள் நைட்டு வந்து நீங்கள் செக் பண்ணிக்கணும். ஸ்டெப்னிக்கும் வந்து உங்களோட ஏரை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த விஷயங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணணும். பிரேக்கை வந்து செக் பண்ணிக்கணும். இப்போ நம்ம வந்து இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ வந்து பண்ணியிருப்பேன். நம்ம வீட்டிலேயே வச்சு இந்த காரை வந்து சர்வீஸ் பண்ணோம். அப்போ இந்த செக் எல்லாமே நான் பண்ணிட்டு தான் இப்போ நான் காரை வந்து நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். சரி, இப்போ இது வந்து காரை ரெடி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் பண்ணுறீங்க. ஸோ உங்களை வந்து நீங்கள் எப்படி ரெடி பண்ணிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மோஸ்ட்லி நைட் டிரைவை வந்து நம்ம அவாய்ட் பண்ணோம். ஏர்லி மார்னிங் நம்ம கிளம்பணும் அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நம்மளே பார்த்தீங்க அப்படின்னா காலையில் ஒரு 5 மணிக்கு சென்னையிலேருந்து கிளம்பி இப்போ ஒரு 90 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் ஆகி நம்ம வந்திருக்கோம். அப்போ முந்தின நாள் நைட்டு வந்து உங்களோட தூக்கம் வந்து கண்டிப்பாக நல்லா இருக்கணும், நல்லா தூங்கியிருக்கணும். என்ன ஒர்க் இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் கம்பல்சரியாக ஒரு அட்லீஸ்ட் 6 to 7 hours வந்து தூங்கினதுக்கு அப்புறம் தான் உங்கள் காரை வந்து நீங்கள் எடுக்கணும். சரியா? அப்படி இல்லை அப்படின்னா டிரைவிங்கில் டேவாக இருந்தால் கூட உங்களுக்கு தூக்கம் வரும். அதே மாதிரி நடுவில் இன்கேஸ் நீங்கள் டயர்டாக ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு காஃபி எடுத்துகிட்டு சில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் காரை வந்து நீங்கள் ட்ரைவ் பண்ணலாம். இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம், டிரைவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வண்டியெல்லாம் பக்காவாக ரெடி பண்ணி நீங்களும் நைட்டு வந்து நல்லா தூங்கிட்டு உங்களோட டிரைவை இது மாதிரி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. இந்த ஹைவேல இருக்கிற ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த லேனோட டிசிப்ளின். நான் ஏற்கனவே ஒரு வீடியோலேயே நான் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக இந்த லேனை வந்து நீங்கள் ஸ்ட்ரிக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஹைவேவோட லேன் பற்றி நீங்கள் நல்லா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து உங்களுக்கு இருக்கணும். இப்போ நம்ம போகிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா மோஸ்ட்லி 2 வேவாக தான் இருக்கும். பட் இந்த மாதிரி ஒரு வில்லேஜ் ரோடோட கனெக்டிங்கில் மட்டும் உங்களுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு 6 லேனாக வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இப்போ நீங்கள் பார்க்கலாம், அது மறுபடியும் வந்து 2 லேனாக வந்து உங்களுக்கு மாறிடுச்சு. ரைட், இதுதான் வந்து ப்ராப்பராக நம்ம இந்தியனோட ஹைவே வந்து இந்த ஒரு அரேஞ்ச்மெண்ட்டில் தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ இதில் ட்ராக்கோட நம்பர் என்ன அப்படின்னா, இந்த மீடியனை ஒட்டி இருக்கிற அந்த ட்ராக்குக்கு பேர் வந்து நம்பர் 1 அப்படின்னு சொல்லுவோம். ட்ராக் நம்பர் 1. இது வந்து ட்ராக் நம்பர் 2. இந்த ஒயிட் லைனுக்கு இந்த பக்கம் இருக்கிறது வந்து ட்ராக் நம்பர் 3 அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ராக் 1 வந்து கம்பல்சரியாக நீங்கள் ஓவர்டேக் பண்ணுறதுக்கு மட்டுமே தான் யூஸ் பண்ணணும். இந்த ட்ராக் வந்து எப்பயுமே ஃப்ரீயாக தான் வந்து உங்களுக்கு இருக்கணும். இப்போ இன்கேஸ் நம்ம இப்படி ஓவர்டேக் பண்ணோம்னா இண்டிகேட்டரை போட்டுட்டு ட்ராக்கை நீங்கள் மாறிட்டு ஓவர்டேக் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா மறுபடியும் இண்டிகேட்டர் போட்டு உங்களோட ட்ராக் நம்பர் 2க்கு வந்து நீங்கள் வந்தே வரணும் கண்டிப்பாக. அப்போ இந்த ட்ராக் 2ல தான் வந்து எல்லா வெஹிக்கிளும் ட்ராவல் பண்ணணும், எக்ஸப்ட் 2 வீலர். 2 வீலர் மட்டும்தான் வந்து இந்த ட்ராக்ல போகக்கூடாது. மிச்சபடி ட்ரக்காக இருக்கலாம், இல்லை ஒரு காராக இருக்கலாம், எதாக இருந்தாலும் இந்த ட்ராக் நம்பர் 2ல தான் கம்பல்சரியாக நீங்கள் போய் ஆகணும். பட்
என்ன பண்ணுறோம் அப்படின்னா நிறைய லேன் வந்து ஃபாலோ பண்ணாமல் இப்போ நீங்கள் முன்னாடி வந்து நீங்கள் பார்க்கலாம் இங்கே ஒரு கார் போகுது, அங்கே ஒரு ட்ரக் வந்து ரைட் லைனில் போயிட்டுருக்காங்க. அப்போது என்ன ஆகும், ஓவர்டேக் பண்ணுறதுக்கு அந்த இடத்துல அவங்க வந்து இடைஞ்சல் பண்ண தான் செய்கிறாங்க. இந்த மாதிரி ஆக்சுவலாக பண்ணக்கூடாது. பட் நிறைய பேர் வந்து லேன் ஃபாலோ பண்ணாமல் இப்படி பண்ணுறதுனால தான் ரொம்ப கிளம்ஸியாக வந்து இந்த ஹைவேயோட இது வந்து உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகுது. இப்போ இதே இந்த ஒயிட் லேனுக்கு அந்த பக்கம் இருக்கிற ஒரு 3வது ட்ராக் அப்படின்னு சொல்லி ஒன்று சொன்னோம். அந்த 3வது ட்ராக் வந்து எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வந்து பியூர்லி ஒன்லி ஃபார் 2 வீலர்ஸ்க்காக தான் அந்த ட்ராக்கு. இப்போ நீங்கள் பார்க்கலாம், இங்கே ஒருத்தர் ப்ராப்பராக அதில் போகிறாரு. பட் இருந்தாலும் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ட்ராக் வந்து இந்த ட்ராக்லேயே வந்து 2 வீலரில் போகிறாங்க. அப்படி ஆக்சுவலாக வந்து அவங்க போகக்கூடாது. அப்போ அந்த ட்ராக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக 5 ஃபீட்டு தான் அந்த ட்ராக்கோட விட்டு வந்து உங்களுக்கு இருக்கும். அந்த ட்ராக்குக்குள்ளே நீங்கள் போகக்கூடாது, அவங்க அந்த ட்ராக்லேருந்து உள்ளே வரக்கூடாது. எப்படி நான் அதை சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் இந்த ட்ராக்குக்கு பக்கத்தில் நீங்கள் பார்க்கலாம், ஒரு ஒயிட் கலர் லைன் வந்து உங்களுக்கு போட்டிருக்காங்க. அந்த ஒயிட் கலர் லைன் வந்துருச்சு அப்படின்னா, கண்டினியூஸ் லைன் இருந்ததுன்னா அந்த ஒயிட் லைனை கம்பல்சரியாக நீங்கள் கிராஸ் பண்ணக்கூடாது. இப்போ இங்கே பார்க்கலாம், இங்கே ஒரு ஒயிட் இருக்குது, இங்கே ஒரு ஒயிட் இருக்குது. நம்ம லேன் மாற்றி அங்கே போகக்கூடாது. நீங்கள் அப்படி போகணும் நீங்கள் நினச்சிங்கன்னா முதையே நீங்கள் என்ன பண்ணிடணும், அந்த ட்ராக்கை நீங்கள் மாற்றிடணும். இப்போ உங்களை அதை டேரெக்ட் பண்ணி என்ன பண்ணுது, ஒரு கியூக்கு வந்து உள்ளே விடுது. இப்போ இந்த கியூவில் இருந்து நீங்கள் டக்குன்னு என்ன பண்ணக்கூடாது, ஷிஃப்ட் பண்ணக்கூடாது. இப்போ நம்ம ஒரு டோல் பூத்துக்கு வந்து நம்ம வந்திருக்கோம். நம்ம வந்து ஃபாஸ்டேக் வந்து எனேபிள் ஆகி தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக மோஸ்ட்லி நீங்களும் உங்களோட காரில் வந்து இந்த ஃபாஸ்டேக் வந்து எனேபிள் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதை வந்து ப்ராப்பராக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் உங்களோட ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட அக்கௌண்ட்டில் மணி இருக்கா, அந்த ஃபாஸ்டேக்கில் ப்ராப்பராக ரீசார்ஜ் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா இப்போல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த க்யூவில் நீங்கள் முன்னாடி போனதுக்கப்புறமா திருப்பியும் உங்களை ரிவர்ஸ் எடுக்க சொல்லி அந்த மணி பே பண்ணுற க்யூக்கு வந்து மாற்றுறாங்க. ஒரு சில பூத்தில் வந்து டபுள் த டைம் கூட உங்களுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. அதனால் நீங்கள் கண்டிப்பாக ப்ராப்பராக அந்த ரீசார்ஜை வந்து நீங்கள் பண்ணிக்கிட்டீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப நல்லது. ரைட், இப்போ பேக் டு சப்ஜெக்ட். நம்ம என்ன பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்னா, அந்த 2 வீலர் வந்து கம்பல்சரியாக அந்த ஒயிட் லைனுக்கு அந்த பக்கம் தான் போகணும். அப்போது எங்கெங்கே இந்த டார்க் லைன் இருக்கோ அதில் வந்து நீங்கள் கிராஸ் பண்ணக்கூடாது. இப்போ இங்கே வந்து டாட்டர் லைனில் ஒயிட் லைன் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்கள் ப்ராப்பராக சிக்னல் கொடுத்துட்டு உங்களோட ரியர் வியூ மிரரை நீங்கள் பார்த்துட்டு பின்னாடி வண்டி வருதா அப்படின்னு பார்த்துட்டு எல்லாம் ஓகே அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், இண்டிகேட்டர் போட்டுட்டு இந்த லைனை வந்து நீங்கள் கிராஸ் பண்ணலாம். அதுதான் வந்து இந்த டாட்டர் லைன் ஒயிட் கலருக்கு இருக்கிற ஒரு மீனிங். இப்போ நீங்கள் பார்க்கலாம், அந்த ஃப்ரண்ட்டில் அந்த லாரி வந்து சடனாக உள்ளே வராரு. ஸோ இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் ட்ரைவ் பண்ணும்போது அட்லீஸ்ட் நீங்கள் ட்ரைவ் பண்ணாதீங்க. கொஞ்சம் டிசிப்ளின்டாக வந்து நம்ம கம்பல்சரியாக இந்த ஹைவேவை நம்ம யூஸ் பண்ணணும். அப்படி இருந்தால் தான் எல்லோரும் வந்து பீஸ்ஃபுல்லாக இந்த ஹைவேல ட்ராவல் பண்ண முடியும். இப்போது ஐ திங்க் நீங்கள் வந்து என்னோடய பெடல் விண்டோ கொண்டு நீங்கள் பார்க்குறீங்க. நம்ம மோஸ்ட்லி இந்த ஹைவேல கியர் அடிக்கடி சேஞ்ச் பண்ணுற சூழ்நிலை வந்து உங்களுக்கு வராது. அதே மாதிரி இந்த ஹைவேவோட ஸ்பீட் லிமிட்டே வந்து என்ன அப்படின்னா, இந்த ஹைவே டிசைன் பண்ணதே வந்து உங்களுக்கு 80 கிலோமீட்டருக்கு தான் வந்து உங்களுக்கு டிசைன் பண்ணியிருக்காங்க. அப்போ உங்களோட ஸ்பீடு நீங்கள் 80ல் வச்சுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து ஒரு சேஃபரான ஒரு ஸ்பீடாக இருக்கும். ஓகே, டு தி மேக்ஸ் வந்து அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு 100க்குள்ளே நீங்கள் மெயின்டைன் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப சேஃபாக ஒரு பிரேக்கிங் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் எய்ம் பண்ணுற டிஸ்டன்ஸ்க்குள்ளே உங்களோட காரை வந்து நீங்கள் நிப்பாட்ட முடியும். இப்போ நீங்கள் அகைன் நமக்கு 3 ட்ராக் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. எதனால அப்படின்னா, அங்கே வில்லேஜிலிருந்து உள்ளே ஏறுறதுக்காக ஒரு ட்ராக். பட் அந்த ட்ராக்லேயே நீங்கள் போயிட்டே இருந்தீங்கன்னா அது ஒரு இடத்துல போய் முடிஞ்சிடும். அப்போ பக்கத்தில் ஒரு ட்ராக்கில் வண்டி வரும்போது நீங்கள் உள்ளே ஏற முடியாது. அதனால் நீங்கள் அந்த ட்ராக்கை யூஸ் பண்ணக்கூடாது. அந்த வில்லேஜ் ரோடில் இருந்து என்ட்ரி ஆகுங்க தான் அந்த ட்ராக் வந்து யூஸ் பண்ணணும். அப்போ ஜென்ரலாக நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, ஹைவேல நீங்கள் போகும்போது டெஃபினட்டாக இந்த ட்ராக் நம்பர் 2 பிடிச்சி தான் நீங்கள் போயிட்டே இருக்கணும். அதே மாதிரி நீங்கள் ஸ்டேரிங்கை ஹோல்டு பண்ணுறது, உங்களோட 2 கையையுமே வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஸ்டேரிங்கில் வச்சுக்கோங்க. ஏற்கனவே நான் நிறைய வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன், உங்களோட பொசிஷன் வந்து என்னவாக இருக்கணும் அப்படின்னா 10 and 2 பொசிஷனில் உங்களோட கையை வந்து நீங்கள் பிடிச்சிருக்கணும். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் கம்ஃபர்டபுளாக நீங்கள் போகலாம். இப்போ நம்ம ஃப்ரண்ட்டில் ஒரு ட்ரக் போகுது, அதை ஓவர்டேக் பண்ண போகிறோம். இண்டிகேட்டர் கொடுங்க, பின்னாடி வண்டி வருதான்னு பார்க்குறேன். அப்புறமா இண்டிகேட்டரை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ட்ராக்கில் போகிறோம். அகைன் இண்டிகேட்டர் லெஃப்ட் ட்ராக் போடுங்க, திருப்பியும் ட்ராக்கை வந்து மாறிக்கோங்க. சரியா? ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ணணும், ஓவர்டேக் பண்ணணும். அதே மாதிரி ஓவர்டேக்குரிய டிஸ்டன்ஸை நீங்கள் கரெக்டாக நீங்கள் மானிட்டர் பண்ணிக்கணும். சரியா? ஸோ ரொம்ப ஷார்ப்பாக போய்ட்டு அந்த வண்டிக்கு ஓவர்டேக் பண்ணோன்னே அப்படி கட் பண்ணிங்க அப்படின்னா அந்த வண்டியுமே வந்து கொஞ்சம் ஜர்க் வந்து ஆகும். இப்போ இந்த வண்டி பாருங்கள், இண்டிகேட்டரே இல்லாமல் உள்ளே வராங்க.
ஸோ உள்ளே வந்தாங்க அப்படின்னா அவங்க ஓவர்டேக் தான் எடுக்க போகிறாங்கங்கிறதே நமக்கு தெரியாது இல்லையா. அப்போ நம்ம சடனாக ஒரு பிரேக் கொடுக்குற மாதிரி ஒரு சூழ்நிலை வருது. அகைன் நம்ம இண்டிகேட்டர் போட்டு ட்ராக் மாறிக்கலாம். ஸோ பிரேக்கிங் பற்றி நம்ம கண்டிப்பாக இந்த ஹைவேல ரொம்ப டிசிப்ளின்டாக பிரேக் பண்ணணும். எதுக்காக அப்படின்னா, நீங்கள் ரொம்ப க்ளோஸில் போயிட்டு பிரேக் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி வர்றவங்களுக்கு அவர் பிரேக் பண்ண போகிறாருங்கிற ஒரு இன்டிமேஷனே வந்து இருக்காது. அப்போ என்ன பண்ணணும், நீங்கள் சடன் பிரேக் அடிச்சிங்க அப்படின்னா அவரும் என்ன பண்ணணும், சடனாக ஒரு பிரேக் அடித்து ஒரு பேனிக் க்ரியேட் ஆகும். அதனால் ப்ராப்பராக பிரேக்கிங் யூஸ் பண்ணணும். ரொம்ப முன்னாடியே நீங்கள் கணிச்சு பிரேக்கை யூஸ் பண்ணணும். இன்னொன்று, ஹைவேல பெருசாக நீங்கள் பிரேக்கிங் யூஸ் பண்ண தேவை இருக்காது. இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு அந்த வண்டியை நான் ஓவர்டேக் பண்ண போகிறேன்னா நீங்கள் ஆக்சிலேட்டர்லேருந்து காலை எடுத்துட்டிங்கன்னாவே அந்த இன்ஜின் பிரேக்கிங் அப்படிங்கிற விஷயம் இம்ப்ளிமெண்ட் ஆகி ஸ்பீடு டிராஸ்டிக்காக ட்ராப் ஆகும். அப்புறமா நீங்கள் இண்டிகேட்டர் போட்டு நீங்கள் பண்ணிக்கலாம். அப்போது இந்த ஹைவேல நீங்கள் பெருசாக பிரேக்கை நீங்கள் யூஸ் பண்ண தேவை இருக்காது. பட் ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, டக்குன்னு என்ன பண்ணுவாங்க, ஸ்பீடு இப்படி வேகமாக ரைஸ் பண்ணுவாங்க, அப்புறம் குறைக்கணுங்கிறக்காக இப்படி பிரேக் அடிப்பாங்க, அப்புறம் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க, இப்படி பிரேக் அடிப்பாங்க. அப்போ பின்னாடி வர்றவங்க என்ன ஆயிடுவாங்க அப்படின்னா, ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டுக்கு வந்துருவாங்க. இவர் எதுக்காக பிரேக் அடிக்கிறாரு, அதுக்கு முன்னாடி ஏதாவது வெஹிக்கிள் இருக்கா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் டெஃபினட்டாக இருக்கும். அதனால் பிரேக் ரொம்ப ஜென்டிலாக நீங்கள் யூஸ் பண்ணணும். இப்போ நீங்கள் அந்த டூ வீலர் பார்க்கலாம், ப்ராப்பராக அவரோட ட்ராக்கில் அவர் போகிறாரு. ஸோ இந்த மாதிரி தான் டூ வீலர்ஸ் கம்பல்சரியாக போகணும். அவங்களுக்கும் இது சேஃபு, நமக்கும் அது சேஃபாக தான் இருக்கும். இப்போ எதுக்கு இந்த ட்ராக்குக்கு வராருங்கிறதே தெரில, இண்டிகேட்டரும் போடலை, அவர் பேசாமல் உள்ளே வராரு. ஸோ இந்த மாதிரியெல்லாம் ஒரு இன்டிசிப்ளின்டாக நம்ம ட்ரைவ் பண்ணுறதுனால தான் ஒரு கம்ஃபர்டபுள் ட்ரைவ் நமக்கு கிடைக்க மாட்டேங்குது. அதே நேரத்தில் ஆக்சிடெண்ட்டும் அதிகமாக நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சரியா? இப்போ நம்ம இண்டிகேட்டர் போட்டு ரைட் சைடு ட்ராக்குக்கு போகிறோம். போனதுக்கப்புறமா அந்த லாரியை நம்ம ஓவர்டேக் பண்ணுறோம். பண்ணதுக்கப்புறம் திருப்பி அப்படியே இண்டிகேட்டர் போட்டு லெஃப்டில் ஏறிக்கிறோம். சரியா? ரைட். இப்போ இன்னொன்று, இங்கே நீங்கள் பார்க்கலாம், முன்னாடி ஒரு ஜீப்ரா லைன் உங்களுக்கு போட்டிருக்காங்க. அந்த ஜீப்ரா லைன் வந்தது அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது உங்களுக்கு ஒரு வார்னிங் மாதிரி. அது ஒரே செட்டில் உங்களுக்கு இருக்காது, கிட்டத்தட்ட ஒரு 3 செட் ஆஃப் லைன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அது என்ன மீனிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு பெடஸ்ட்ரியன் வரப்போகுது அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்போ நீங்கள் ஆக்சிலேட்டர்லேருந்து உங்களோட காலை எடுத்து யாராவது நடக்கிறாங்களா அப்படிங்கிறத மானிட்டர் பண்ணி, அதுக்கப்புறம் ஸ்பீடு ஆக்சிலேட்டர் நீங்கள் காலை எடுக்கும் போதே ஸ்பீடு நல்லாவே ரெடியூஸ் ஆகும். அப்புறமா அதை கிராஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பெடலை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் உங்களோட ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணலாம். சரியா? அப்போ அந்த பர்பஸே என்ன அப்படின்னா, உங்களை அலர்ட் பண்ணுறதுக்காக தான். ஏன்னா ஹைவேல நமக்கு என்ன இருக்காது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்பீட் பிரேக்கர்ஸ் நம்மளால் வைக்க முடியாது. அப்படி ஸ்பீட் பிரேக்கர்ஸ் வச்சோம் அப்படின்னா அது டெஃபினட்டாக அது வேறு ஆக்சிடெண்ட்டில் போய் முடிகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கும். அந்த ஒரு ரீசனால் ஸ்பீட் பிரேக்கருக்கு பதிலாக ஸ்பீடு அலர்ட்டர் கொடுத்துருக்காங்க. அதுதான் அந்த ஜீப்ரா லைன். அது நல்ல ஒரு திக்காகவே இருக்கும். அப்போ நீங்கள் உங்கள் காரில் போகும்போது உங்கள் ஸ்டேரிங் வரைக்கும் அந்த ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அது வந்துருச்சுன்னா கொஞ்சம் அலர்ட்டாக நீங்கள் இருந்துக்கணும். சரியா? இங்கேயும் இருக்குது பாருங்கள், நமக்கு அந்த சவுண்ட் தெரியுதா? இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கிராசிங் இங்கே உங்களுக்கு இருக்குது. ரைட்? ஸோ அதுக்காக தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பெடஸ்ட்ரியன் லைனுமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இங்கே நீங்கள் பார்க்கலாம், கண்டினியூஸ் ஒயிட் கொடுத்துருக்காங்க இல்லையா? அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டாட்டரில் கொடுத்துருந்தாங்க. அப்போ என்ன அர்த்தம்னா, அந்த பேக்குள்ளே நீங்கள் போகணுன்னா அந்த டாட்டர் லைன் கொடுத்த இடத்துல நீங்கள் உள்ள அந்த கிராசிங் உள்ளே போகலாம். ஓகே? ஸோ இப்போ இந்த இங்கே லெஃப்ட்டில் ஒரு ட்ரக்கு பார்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நம்மளோட ரோடில் நம்ம ஓரத்தில் பார்க் பண்ணக்கூடாது. எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி அது ட்ராக் நம்பர் 3, அது கம்ப்ளீட்டாக டெடிகேட்டட் ஃபார் டூ வீலர். அப்போ அங்கே போய் நம்ம ஒரு வண்டியை நிப்பாட்டுறோம் அப்படின்னா நத்திங் பட் நம்மளோட, இப்போ நான் இங்கே நடு ரோட்டில் காரை நிப்பாட்டினேன்னா எப்படி இருக்கும், அதே மீனிங் தான் அந்த ஓரத்தில் போய் நம்மளோட வெஹிக்கிளை நிப்பாட்டுறது. அப்போ கம்ப்ளீட்டாக நம்ம என்ன பண்ணுறோம், அந்த டூ வீலரை போக விடாமல் அந்த இடத்துல நம்ம தடுக்கிறோம். அவங்க என்ன பண்ணுவாங்க, வண்டி நிற்குதுன்னு சொல்லி இந்த ஒயிட் லைனை கிராஸ் பண்ணி அவங்க வெளியே வர வேண்டிய சூழ்நிலை அவங்களுக்கு வரும். அப்போ வரும்போது அவங்களுக்கு ரைட் சைடில் ஏதாவது ஒரு ஃபாஸ்ட்டாக ஒரு வண்டி வந்ததுன்னா அந்த இடத்துல தேவையில்லாமல் ஒரு ஆக்சிடெண்ட் க்ரியேட் ஆகும். அதனால் அதுக்கு நம்ம காரணமாக இருந்துடக்கூடாது. அதனால் கண்டிப்பாக உங்களோட நீங்கள் ஒரு ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இதில் போய் நீங்கள் பார்க் கூடாது. அதுக்கும் வெளியில் இருக்கிற ஏதாவது ஒரு மண், ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், அங்கே போயிட்டு நீங்கள் பார்க் பண்ணலாம். அதனால் கண்டிப்பாக அந்த டூ வீலர் ட்ராக்கில் உங்கள் காரை நிப்பாட்டாதீங்க.
ஸோ இப்போ இந்த ட்ரக் வந்து இங்கே போயிட்டே இருக்குது, ஸ்லோவாக தான் போகுது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இப்படி ரைட் சைடு இண்டிகேட்டர் போட்டு இதை ஓவர்டேக் பண்ணுவோம். முடிஞ்சால் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, அந்த ஓவர்டேக் பண்ணும்போது ஒரு ஹார்ன் கொடுத்துக்கோங்க. அந்த ஹார்ன் கொடுக்கும்போது அந்த ஃப்ரண்ட்டில் போகிற வெஹிக்கிளுக்கு வந்து ஒரு அலர்ட்டு, ஸோ லைக் நம்ம வண்டி வந்து ஒன்று வருது அப்படிங்கிற ஒரு அலர்ட்டு அவங்க ட்ராக் மாறாமல் இருப்பாங்க. இங்கே ஒரு கிராசிங் இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். இங்கே லைன்ஸ் வந்து இருக்குது. கொஞ்சம் ஸ்பீடுமே வந்து எல்லோரும் கம்மி பண்ணுறாங்க. நம்மளும் வந்து ஸ்பீடை வந்து ரெடியூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ அப்படியே ஓவர்டேக் பண்ணலாம். ஒரு ஹார்ன் கொடுத்துட்டு பண்ணிவிட்டு இங்கே ஒரு லெஃப்ட் நம்ம எடுத்துக்கலாம். நமக்கு நல்ல இந்த வெஹிக்கிளுக்கும் அந்த வெஹிக்கிளுக்கும் ஒரு கேப் இருக்குது. உங்களோட வண்டியோட லென்த்தை வந்து நீங்கள் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அந்த கேப்புக்குள்ளே நம்மளோட கார் போகுமா அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு தான் அந்த ட்ராக் வந்து நீங்கள் மாறணும். ஸோ இப்போ நம்ம மறுபடியும் இண்டிகேட்டர் போட்டு இந்த ரைட் சைடு ட்ராக்குக்கு வந்துட்டு இந்த வெஹிக்கிளை நம்ம ஓவர்டேக் பண்ணுறோம். ஸோ மறுபடியும் அடுத்த வெஹிக்கிளும் ஒன்று இருக்குது, அதையும் நம்ம ஓவர்டேக் பண்ணலாம். இப்போ இண்டிகேட்டர் லெஃப்ட்டில் போட்டுட்டு லெஃப்ட்டில் ஏறிக்க போகிறோம். அந்த டூ வீலர் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த இதில் போக வேண்டியவங்க இந்த ட்ராக்கில் வராங்க. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு ட்ராக் வந்து அவங்க பிளாக் பண்ணுறாங்க. ஸோ அது அவங்களுக்கும் டேஞ்சரு, நமக்கும் டேஞ்சர். அது இப்போ ரைட் சைடு இண்டிகேட்டர் போடுறேன், ஓவர்டேக் பண்ண போகிறேன். ஸோ ஓவர்டேக் பண்ணும்போது இன்கேஸ் உங்களுக்கு பவர் பத்தலை அப்படின்னா டக்குன்னு என்ன பண்ணுங்கள், கியரை வந்து 5th இருந்ததை 4th மாற்றி மறுபடியும் கிளச்சை பிடிச்சி அப்படியே 5th போட்டுக்கோங்க. ஸோ அப்போ கியரை வந்து நீங்கள் இந்த மாதிரி என்ன பண்ணலாம், சடனாக டவுன் பண்ணலாம். இன்கேஸ் உங்களுக்கு ரொம்பவுமே லேகாக இருக்குது அப்படின்னா நீங்கள் 5th இருந்து 3rd கியர் கூட நீங்கள் வந்துட்டு திருப்பியும் 4th அதுக்கப்புறம் 5th கூட நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த சைன் போர்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நமக்கு ஹைவேல நமக்கு அங்கங்கே வந்து சைன் போர்ட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த சைன் போர்டெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் மானிட்டர் பண்ணணும். ஏன்னா இந்த கர்வ்ஸ் எல்லாமே வந்து அந்த சைன் போர்டில் தான் உங்களுக்கு இருக்கும். இப்போ நமக்கு வந்து ஃப்ரண்ட்டில் ஒரு ஷார்ப்பாக வந்து ஒரு கர்வ் இருக்குது. அதுக்கு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கர்வுக்குரிய அந்த சைன் போர்டு வந்து அங்கே கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம இப்படி போகிறோம். ஸோ இங்கே நீங்கள் பார்க்கலாம், ஒரு டாட்டர் லைனில் லெஃப்ட்டில் கொடுத்துருக்காங்க. இந்த லெஃப்ட்டில் எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா, இங்கே லெஃப்ட்டில் வந்து ஒரு என்ட்ரி இருக்குது. அந்த என்ட்ரிக்கு போகிறவங்க தான் இந்த லெஃப்ட்டில் போகணும். அந்த என்ட்ரிலேருந்து வர்றவங்க தான் இதுக்கு உள்ளே வரணும். ஓகே, அதுக்கப்புறம் ஒரு 50 மீட்டர்ஸ் வந்து நீங்கள் கிராஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த லேன் வந்து உங்களுக்கு முடிஞ்சிடும். அந்த என்ட்ரி லைன் வந்து உங்களுக்கு க்ளோஸ் ஆகிரும். ஓகே, அப்போ அதே மாதிரி நீங்கள் ஒரு யூ எடுக்க போகிறீங்க இல்லை ரைட் போக போகிறீங்க அப்படின்னா 50 மீட்டர்ஸ்க்கு முன்னாடியே வந்து அந்த ரைட்டுக்குரிய இது வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அந்த இதுக்கு முன்னாடியே நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும், அந்த லைனுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து நின்றணும். ஐ மீன் அந்த ட்ராக்குக்கு நீங்கள் வந்துட்டு அப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும், ரைட் டர்ன் எடுக்கணும்.